இருக்கு. சூர்யா வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹீரோவா ஒரு நெக்ஸ்ட் டைம் கொண்டு போகணுமோ கொண்டு வந்துட்டாரு. சூப்பரா பண்ணிருக்காரு. மிக வேற லெவல்ல பண்ணிட்டாரு. சூப்பரா வேற லெவலு. சரியும் எனக்கு அவரு சீனுக்கு அழுக வந்துருச்சு எனக்கு. ஓகேவா? ஏன்னா அவங்கலாம் வந்து சாதாரணமா நம்மள மாதிரி எதையுமே புகழையும் ஏத்துக்க மாட்டாங்க, மத்த எதையுமே ஏத்திக்க மாட்டாங்க. சாதாரண மனிதனாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எந்த லாகும் கிடையாது, சத்தியமா லாகு கிடையாது. சிவன் மேலான இந்த படம் நல்லா ஓடணும், சிறப்பா அடையும். வேற லெவல். ஓகேவா? தெரி 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 வெரி 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 ஒரு சூர்யா ஆக்டிங்ல சூப்பரா இருக்கு. இப்ப இவரு எப்படி நடிச்சாரோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு. இவரும் நல்லா நடிப்பாரு, அவரும் காமெடிக்கு சொல்றேன். சூர்யா ஆக்டிங்ல எக்ஸ்ட்ராடினரி கொடுங்க. அதுல மாற்று கருத்து ஸ்டார்டிங்ல இருந்துமே அவரை காட்டும் போதெல்லாம் எனக்கு வந்து லைக் எப்படி சொல்றதுன்னே தெரியல. சீரியஸ்லி வந்து அவரு காமெடியனாவே நம்ம பார்த்துட்டு ஹீரோவை பார்க்கும்போது சொல்ல முடியல. அவருதான், அவருக்காக மட்டும்தான் மூவி போகுமே தவிர்த்து மற்றபடி பெருசா எனக்கு வேற ரோல் பத்தி சொல்ல தெரியல. எல்லாருமே நல்லா பண்ணிருக்கோம். அல்டிமேட். இதோட பெட்டரா தான் போவாருன்னு நினைக்கிறவரு. சூப்பர். இதுக்கு மேல அவருக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஓகே, ஒரு பெரிய டைலாக், லென்த்தி டைலாக். இந்த நீங்க கேட்கிற நடிகர்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு திருவிளையாடல் படத்துல தருமி நாகேஷனை தன்னை பயங்கரமா ஒரு டைலாக் விடுவாரு. அது எவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக அவர் ஹோம்ஒர்க் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி இந்த படத்துல இவர் ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு மேட்டர் ஒரு 5 நிமிஷம் பேசுறாருன்னா தேட்டர்ல சரியான கிளாப். அப்ப அவரோட ஆக்டிங்கோட உட்கார்ந்து இருக்க ரசிகனோட ரசனைக்கு அங்க ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வளர்ந்து வர நடிகர் கத்துக்கு எமோஷனல் அதிகமா இருக்கு. நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூரி ஓகே, ஏதோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்துருக்காங்க, விடுதலையில் இருக்க மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி தான் பார்க்க வந்தது. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவரோட ஃபைட். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். கொஞ்சம்